2 கதை வச்சிருந்தேன். தெனாவட்டு கதையும், இந்த கதையும். ஆ. ஸோ 2மே அப்பா கிட்ட சொன்ன டாடி இது 2 கதையும் சூப்பரா இருக்குன்னாங்க. அவர் தெனாவட்டு ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணிட்டாரு. ஆ. இன்னொரு கதை வந்து சரி நாம எடுத்துக்கலாம். சிவாமணி சக்தி கொஞ்சம் நீங்க எடுத்து நீ பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இந்த சில 2, 3 படங்கள்லாம் போல. கற்ற தமிழ்லாம் சரியா போலன்ன உடனே டக்குன்னு இதெல்லாம் நான் பண்ணலப்பா, விட்டுருங்கப்பா. இதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்குதுப்பா, ஸ்கெப்டிக்கலா இருக்குப்பான்னு அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் விகடன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது. கற்ற தமிழ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆக்டர வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எம்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஊக்குவிப்பா இருந்தது. அப்பா நல்லா ஒரு ஒரு விகடன்லேருந்து வந்து இந்த மாரி கேட்குறாங்கன்னோனே, எனக்கும் இது ரொம்ப புடிச்ச ஒரு கதையா இருந்தது. அப்பதான் நான் இந்த கற்ற தமிழ், ராமேஸ்வரம் இந்த மாரிலாம் படம் பண்ணி சோகமா உட்காந்துருக்கிறேன். ஏன்னா படம் வந்து 10 நாள்ல திரும்ப வந்துடுச்சு. கற்ற தமிழ்லாம். அவ்ளோ பயங்கரமா பேசுறாங்க. எல்லாம் எல்லா பத்திரிகையாளர்கள், விகடன் கூட பயங்கரமா கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. பயங்கர கிரிட்டிக்கலா அக்ளைம்டா பயங்கரமா நம்மள பாராட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒன்லி அவார்டா இருக்குது. நோ ரிவார்டு. ஸோ அதனால